ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல கலந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அற்புதமான தினம். ஒரு நாளும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பக்தர்களோடு இணைந்து நாம ஜெபம் செய்வது இது மங்களகரமான செயலிலே மிகவும் மங்களகரமானது. ஏன்னா பகவான் மங்களமானவர், பகவான் தூய்மையானவர். பகவானுடைய திருநாமத்தை ஓதக்கூடிய பக்தர்களும் புனிதமாயிண்டு தூய்மையாயிண்டே வருவாங்க. அதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கு, பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். பகவான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அந்த தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையான பகவானை, மங்களமானவற்றெல்லாம் மங்களமான பகவானை அவரது புனித நாமத்தை கொண்டு ஜபிக்கும் பொழுது அந்த புனித நாமும் பகவானும் வேறு வேறு இல்லை. பகவானுடைய புனித நாமும் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானது, மங்களமானவற்றெல்லாம் மங்களமானது. அதனால பக்தர்களோட சங்கத்துல நாம ஜபிக்கிறது பெரும் பாக்கியம். அதனால உங்க எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். எல்லாருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காக குடும்பத்தாருக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்றைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். ஒரு நாளும் பகவானுடைய நாமத்தோடு தொடங்கும் போது அது மங்களமான தினம் தான். ஆனா இன்னைக்கு என்ன சிறப்பு, ஏன் இன்னைக்கு மங்களமான தினம் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்ல ஒருவர், நம்முடைய முந்தைய ஆச்சாரியர் பூர்வ ஆச்சாரியர்ல ஒருவரான பிருந்தாவனதாஸ் தாக்கூரர் தோன்றிய தினம். பிருந்தாவனதாஸ் தாக்கூர் யார்? இந்த பிருந்தாவனதாஸ் தாக்கூர் எதற்காக இந்த பூமியில் தோன்றினார், எப்பொழுது தோன்றினார், அவர் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்ன? ரொம்ப அழகான லீலைகள். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வியாசராக அவதரித்தார். ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீமத் பாகவதம் வழங்குவதற்காக பகவானே வியாசராக அவதரித்தார். வியாசாய வியாசரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே, பகவானுடைய சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால் ஒரு ஜீவனுக்கு சக்தி அளிக்கப்படும் பொழுது அந்த அவதாரம் சத்யாவேஷ அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. பாகவதத்தில் ஒரு 6 வகையான அவதாரங்களுடைய பட்டியல் 1ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 1ஆம் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்தில் பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பற்றிய பட்டியல்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். பகவானுடைய அவதாரங்களை 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால சக்தியளிக்கப்படக்கூடிய அவதாரத்துக்கு சத்யாவேஷ அவதாரம் என்று பெயர். அப்படிதான் வியாசதேவர் இந்த பூமியில் அவதாரம் செஞ்சு இந்த கலியுக மக்களுடைய நன்மைக்காக பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை, பகவானது தெய்வீக லீலைகள், பகவானுடைய திருவிளையாடல்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தர்களுடைய கல்யாண குணங்கள், இதையெல்லாம் மிக அழகாக வர்ணித்ததுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவர் கிருஷ்ணத்வாய்பாயன வியாசர்.
ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவர் கிருஷ்ணத்வாபாயன வியாசர். அவர் பாகவதம் தொகுக்கிறதுக்கு முன்னாடி 4 வேதங்களை 4ஆக பிரித்தார். ரிக், யஜு, சாம, அதர்வா. வேதங்களை 4ஆக பிரித்து அதுக்கப்புறம் 108 உபனிஷத்துக்கள், 18 புராணங்கள் இதெல்லாம் கொடுத்திருந்தார். ஆனாலும் ஒரு திருப்தியே இல்லை. இவ்வளவு செஞ்சிருக்கார். வேதங்களை 4ஆக பிரித்து அதுக்கப்புறம் அதுக்கு 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள் இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் வியாசருக்கு ஒரு திருப்தியே இல்லை, மன நிறைவடையவே இல்லை. ஏதோ ஒரு மனதில் ஒரு இன்கம்ப்ளீட்டா அவர் ஃபீல் பண்ற, ஏதோ ஒரு பூர்த்தி அடையாதது, மனம் திருப்தி அடையாம, மனம் முழுமை அடையவே இல்லை. என்ன காரணம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த லீலை எங்க நடந்ததுன்னா, பத்ரிகாசிரமத்துக்கு மேல அப்பர் பத்ரியில மானான்னு ஒரு கிராமம் இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. மானா, அந்த மானாங்கிற கிராமம் சரஸ்வதி நதிக்கரையில இருக்கு. சரஸ்வதி நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த மானா கிராமத்துல தான் வியாசருடைய குகை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வியாசருங்க நித்தியமா வாழ்ந்துட்டு இருக்கார். நம்முடைய ஜடக்கண்களால் அவரை பார்க்க முடியாது. அந்த வியாச மகரிஷி என்னது எனக்கு ஒரு பூர்த்தி அடையாம இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி மனதில் அவருக்கு ஒரு எண்ணம். அப்ப அவருடைய குருவான நாரத மகரிஷி, நாரதர் அங்க வியாசதேவரை புகழ்ந்து, நீங்க சமுதாயத்துக்கு நிறைய பணிகள்லாம் செஞ்சிருக்கீங்க, வேதங்களை 4ஆக பிரிச்சிருக்கிறீங்க, தொகுத்திருக்கிறீங்க, அப்புறம் 18 புராணங்கள் கொடுத்திருக்கிறீங்க, 108 உபனிஷத்து கொடுத்திருக்கிறீங்க, சமுதாயத்துக்கு பெரிய சேவை பண்ணிருக்கிறீங்க. ஆனா ஒரு பிரச்சனை, நீங்க என்ன பண்ணாம விட்டுட்டீங்க, இங்கேயுமே நீங்க வேதங்கள்லயோ புராணங்கள்லயோ உபனிஷத்துக்கள்லயோ பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீகமான லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது அற்புதமான லீலைகளை நேரடியா வர்ணிக்காம விட்டுட்டீங்க. அதுதான் உங்களுக்கு திருப்தி ஆகல. அதை செய்தாதான் நீங்க முழு திருப்தி அடைவீங்க. இப்போ எனக்கு வீடியோல யார் தெரியுறாங்கன்னா, உஷா மாதாஜி தெரியுறாங்க. உஷா மாதாஜி நான் கோயில்ல பிரசாதம் சாப்பிடுறதா கூப்பிட்டேன். மாதாஜி நீங்க எங்க கோயிலுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. மாதாஜி கோயிலுக்கு வந்தாங்க, பிரசாதம் கொடுத்தோம். எல்லாம் பரிமாறணும், ஸ்வீட்டு வைக்க மறந்துட்டோம். சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், துவையல் எல்லாம் வச்சுது. அப்புறம் மாதாஜிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு ஃபீஸ்ட் நல்லா இருந்ததா, விருந்து நல்லா கொடுத்தாங்களா? எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது. ஆனா பாருங்க, அதுல ஸ்வீட்டுன்னு ஒண்ணுமே தரவே இல்லைங்க. அந்த ஸ்வீட்டுக்கு பாயாசம் கொடுத்தாதானே அந்த விருந்து முழுமையாகும். பாயாசமே கொடுக்காம எப்படி விருந்து முழுமையாகும்? அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு நிறைய வியாசர் பண்ணிட்டாரு, ஆனா பாயாசத்தை கொடுக்காம விட்டார். அந்த பாயாசம் ரொம்ப அமிர்தம், அதுதான் பாகவதம். அப்ப வியாசதேவர் அனைத்து வேதங்களும் புராணங்களும் உபனிஷத்துக்கெல்லாம் செய்த முழு அறிவோட அவர் இறுதியாக தொகுத்ததுதான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்துல பகவானுடைய பல்வேறு தெய்வீகமான லீலைகள், அதை பற்றிலாம் மிக அற்புதமாக அழகாக வர்ணித்திருக்கிறார். இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தின் நோக்கமே கருணை வாய்ந்த அவதாரம். தன்னுடைய காரணமற்ற கருணையை விநியோகிக்கிறதுக்காகவே அவர் சைதன்ய மகாபிரபு வந்தார். ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் கலியுக மக்களை இந்த கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து விடுவிக்கணும்னா அவங்க எனது புனித நாமத்தை ஜபிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் இந்த நாமத்தை ஜபம் செய்யறாங்களோ, யார் இந்த சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிறாங்களோ, அவங்கனால இந்த கலியினுடைய தாக்கம், கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து பாவகரமான வாழ்க்கையிலிருந்து தங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு பகவானே காரணமற்ற கருணையால ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில திருவாவதாரம் செய்தார். அப்ப சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வரும்போது அவருடைய சகாக்கள் எல்லாம் அவர் கூட வந்தாங்க. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகே சுமேதசா. கிருஷ்ணர் தான், சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான். ஆனா கருப்பு கலர் இல்ல, கருப்பு நிறத்துல வர்ணம். கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம். அவர் கிருஷ்ணர் தான், ஆனா கருமை நிறத்துல வரல, உருக்கிய பொன்னிறத்துல வந்தார். தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய பொன்னிறத்துல வந்தார். எதுக்காக வந்தாரு? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை, இந்த கலியுக தர்மமான
நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவானே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சாரு. அவர் வரும்போது ச அங்க உப அங்க அஸ்திரா, தன்னுடைய அங்கங்கள், அங்கத்தோடைய அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்களோடு இந்த பூமியில தோன்றினார். அப்படி இந்த பூமியில வந்தபோது கிருஷ்ணர், பலராமர், அவருடைய சகாக்கள், சகிகள் எல்லாம் சைதன்ய பள்ளிகளில் நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் இந்த மாதிரிலாம் வந்தாங்க. அப்படிதான் வியாசதேவர் யார் வந்து பாகவதத்தை தொகுத்தாரோ அந்த வியாசதேவர் சைதன்யருடைய லீலையில பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் அவதாரம் செய்தார். இன்றைக்கு வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றிய தினம். இந்த பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் யாரு? அவர் எதுக்காக தோன்றினாரு? அவர் வந்து மேற்கு வங்காளத்துல மாம்காச்சின்னு ஒரு கிராமம். இந்த மாம்காச்சி வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஹவுரா ஸ்டேஷன்லேருந்து நவதீப் போற வழியில வரும். மாம்காச்சின்னு ஒரு ஸ்டேஷன் வரும். நீங்க எந்த ட்ரெயின்ல போனா, லோக்கல் ட்ரெயின்ல போனா பார்க்கலாம் மாம்காச்சி. அந்த மாம்காச்சிங்கிற இடத்துல நாராயணி என்ற ஒரு மாதாஜிக்கும் வைகுண்ட விப்ரா என்ற பிரபுவுக்கும் மகனாக தோன்றினார். நாராயணி அண்ட் வைகுண்ட விப்ரா. இவர் வந்து சைதன்ய மகாபிரபு சந்நியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் 4 வருடம் கழித்து இந்த பூமியில தோன்றினார். எப்போ சைதன்ய மகாபிரபு சந்நியாசம் எடுத்துக்கொண்டாரோ அந்த சந்நியாசம் எடுத்து 4 வருடம் கழித்து. இவர் தான் வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து நித்யானந்த பிரபுவனுடைய கடைசி சீடர். நித்யானந்த பிரபு யாரு? பலராமர், குரு தத்துவம். ஸோ பலராமர் ஆகிய நித்யானந்தருடைய கடைசி சீடர் பிருந்தாவன தாஸ் தாக்கூர். இந்த பிருந்தாவன தாஸ் தாக்கூருடைய லீலை வந்து ரொம்ப அழகானது. அவங்க அம்மா நாராயணி. இந்த நாராயணி வந்து சின்ன குழந்தையா இருந்த ஒரு 5 வயசு குழந்தை. இவங்க யாரு அப்படின்னா, நாராயணி வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய சகோதரனுடைய மகள். ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு 4 சகோதரர் இருந்தாங்க, 5 பேர் மொத்தம். ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, 5 பேர். ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா. அதுல ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து சைதன்ய மகாபுடைய மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். நவதீபத்துல மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில சைதன்ய மகாபுரம் வீட்டு பக்கத்திலேயே குடிபெயர்ந்தார். இவங்க சகோதரர்கள்லாம் எப்பவுமே நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ நாராயணிக்கு வந்து 5 வயசு குழந்தை. ஸ்ரீவாஸ்தாக்குடைய அண்ணன் மகளான நாராயணி ஸ்ரீவாஸ்தாக்குற வீட்டில் தான் வளர்ந்து வந்தாங்க. ஸ்ரீலலித பண்டிதருடைய மகள் நாராயணி தன்னுடைய சித்தப்பா வீட்டில் வளர்ந்து வர்றாங்க. அப்போ அடிக்கடி சைதன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தாக்குரா வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ண, தினமும் அங்கே தான் நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீவாஸ்தாக்குரா வீட்டில் தான் நாம சங்கீர்த்தனம் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க பக்தர்களோட சேர்ந்துட்டு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப உருக்கமாக கண்களில் கண்ணீர் மல்க, கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது, ரொம்ப உருக்கமாக நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை செய்யறார். நீங்க இன்னைக்கும் வந்து நீங்க நவதீப் போனீங்கன்னா, நவதீபத்துல ஸ்ரீவாஸ் அங்கம் அப்படின்னு ஒரு வீடு இருக்கு, ஒரு கோயில் கங்கை கரையில் சைத்தன்ய மகாபிரபு அவதார ஸ்தலத்துக்கு பக்கத்திலே இருக்கு. அங்க வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் வழிபாடு செய்த விக்கிரகங்கள்லாம் இருக்கு. அதுல நரசிம்ம தேவர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் வழிபாடு செய்த நரசிம்மர் விக்கிரகம் இன்னைக்கு போன நீங்க தரிசனம் பண்ணலாம். இது 500 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கற்பனையோ கதையோ அல்ல, உண்மை சம்பவம், உண்மையாக நடந்த லீலைகள். இன்றைக்கு போனாலும் பிருந்தாவன் தாஸோடைய வீடு மாம்காட்சியில பார்க்கலாம், அந்த கோயில் இருக்கு. அங்க அவர் வழிபாடு செய்த கௌரணித்தாய் விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி நவதீப் தாமத்துல வந்தா ஸ்ரீதா மாயாப்பூர்ல கங்கை கரையில ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய அங்கம், ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீடு, அவர் கோயில், அவர் வழிபாடு செய்த விக்கிரகங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அப்ப என்ன நடந்தது, ஸ்ரீவாஸ் தாக்கூர் ரொம்ப மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு நரசிம்ம தேவர்கிட்ட. அப்போ சைதன்ய மகாபிரபு அங்க வரார், அங்க உதயமாகிறார். அங்க வந்தா ஸ்ரீவாஸ் தாக்கூர் ரொம்ப பயபக்தியாக நரசிம்மட்ட பிரார்த்தனை செய்யறார், கண்கள்லாம் கண்ணீர். மகாபிரபு பார்த்தா, ஸ்ரீவாஸ் நீங்க என்ன நரசிம்மட்ட இப்படி பிரார்த்தனை பண்றீங்க, மனம் உருகி
கண்களில் கண்ணீர் மல்க பயபக்தியோட பிரார்த்தனைக்கான அவசியம் என்ன இருக்கு? ஏன் இப்படி நரசிம்மட்ட பிரார்த்தனை செய்றீங்க? நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்க? அப்ப ஸ்ரீவாஸ் சொன்னாரு, மகாபிரபு, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. இந்த முகலாயர்கள், அதாவது யவனர்கள், இவங்க இந்த காஜி பக்தர்களை நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாது, தெருவில் பாடிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுறார். எனக்கு ஒரே பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதோ? பக்தர்களை துன்புறுத்துவாரா? சிறையில் அடைச்சிருவாரா? அப்ப நம்மளால நாம சங்கீர்த்தனமே பண்ண முடியாதா? நாம சங்கீர்த்தனம் தடைபட்டு போயிருமா? பகவானுடைய நாமத்தை பாடும் பாக்கியம் நமக்கு இல்லையா? அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீவாஸ், நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் பயப்படுற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இருக்கும்போது அந்த காஜி என்ன செஞ்சிட முடியும்? அந்த யவன ராஜா, அந்த காஜி என்ன பண்ணிடுவான்? நம்மள என்ன பக்தர்களை துன்புறுத்த முடியும்? நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? நீ ஏன் பிரார்த்தனை பண்ற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னை மீறி ஏதாவது நடந்துருமா இங்க? நீ பாக்குறியா? அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அந்த காஜி வரட்டும். அந்த காஜியோட சேவகர்கள், அந்த காவலர்கள், அப்புறம் அவங்களோட குதிரைங்க, அவங்க யானைங்க, அவங்க ஒட்டகம், எதை வேணாலும் கூட்டிட்டு வரட்டும். அவங்க குதிரை மேல வரட்டும், யானை மேல வரட்டும், ஒட்டகத்து மேல வரட்டும், யார் வந்தாலும் சரி, நான் எல்லாரையும் பகவானுடைய பக்தரா மாத்துவேன். நான் எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுப்பேன். அவங்களை எல்லாரையும் ஜபிக்க வைப்பேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. உனக்கு நம்பிக்கை இல்லையா என் மேல? உனக்கு நம்பிக்கை இல்லை? அப்ப அந்த சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை அங்க விளையாடிட்டு இருக்குது. நாராயணி இங்க வா. சைத்தன்யா கூப்பிட்டாரு, நாராயணி இங்க வான்னார். நாராயணி ஓடி வந்தது. நீ கிருஷ்ணநாமத்தை சொல்லு, எங்கே ஹரே கிருஷ்ணா சொல்லு பார்க்கலாம். அப்படி சைதன்ய மகாபிரபு அந்த குழந்தைய பார்த்து, நீ ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தையோட கண்ணுல இருந்து அருவி மாறி கண்ணீர், கிருஷ்ணா 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 அப்படி தரையில உருண்டு பரண்டு, அப்படி கண்ணெல்லாம் கண்ணீர் உடம்பெல்லாம் மயிர்குத்திட்டு இருந்து, நாவெல்லாம் தழுதழுத்து அந்த குழந்தை அப்படியே மயங்கி விழுந்துச்சு. அந்த குழந்தையை கூப்பிட்டு, மகாபிரபு, நீ நாம ஜபம் செய், நீ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சாரணம் செய் என்று சொன்ன உடனே அந்த குழந்தையோட கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீர் அந்த குழந்தை பக்தியினுடைய பரவசத்தை அனுபவித்தது. அப்படி கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபித்து பாடி ஆடி தரையில் உருண்டு பிறண்டு தன்னையே மறந்து அந்த குழந்தை சமாதி நிலை அடைந்து விட்டது. இதை கண்ட ஸ்ரீவாஸ் தாக்கூர் கண்ணில் இருந்து அப்படி அருவி மாறி கண்ணீர். அவர் ஓடி சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதங்களை பற்றி கொண்டார். மகாபிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு முட்டாள், நான் நீங்க இருக்கிறது கூட தெரியாம நான் பயந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு என்ன பயம்? எனக்கு ஒரு பயம் கிடையாது. தங்களுடைய தாமரை திருப்பாதத்தை யார் ஒருவர் பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பார்களோ அவருக்கு ஒரு பயம் அவசியம் கிடையாது. எங்களுக்கு நீங்க இருக்கும்போது என்ன பிரச்சனை? அதனால காஜி, முல்லா, அந்த யார் வந்தாலும் சரி, எங்களுக்கு பயம் இல்லை. மகாபிரபு, உங்களுடைய தாமரை திருப்பாதம் எங்களுக்கு சிறந்த அடைக்கலம். அந்த குழந்தை நாராயணி அது மகாபிரபுவுக்கு பிரசாதம் பரிமாறுவது, மகாபிரபுவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்து தருவது, இப்படி எளிமையான சேவைகளை செய்து வந்தார். அதுக்கப்புறம் மகாபிரபு சாப்பிட்ட மீதி மகா பிரசாதம், பகவான் சாப்பிட்ட அந்த மகா பிரசாதம் அந்த குழந்தை கிடைச்சது. இப்படி சிறு வயதிலிருந்தே பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் இந்த பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய அன்னையார். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றியது நாராயணியுடைய கருவில். இந்த நாராயணி யாரு? பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள் நேரடியாக சேவை செய்து அவர் பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட குழந்தை. இது பகவானுடைய ஆசீர்வாதம். பிருந்தாவனதாஸ் தாக்கூர் ஆகிய அந்த வியாசதேவர் இந்த பூமியில் தோன்ற வேண்டும், நாராயணின் கருவில் தோன்ற வேண்டும், அவர் என்னுடைய லீலைகளை பாகவதமாக எழுத வேண்டும். அப்போ பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் நாராயணனுடைய கருவில் தோன்றி பிற்காலத்தில் அவர் சைதன்ய மகா லீலைகளை தொகுத்த சைத்தன்ய பாகவதம் என்ற மிக அற்புதமான ஒரு இலக்கியத்தை கொடுத்திருக்கார். எப்படி கிருஷ்ண பகவானின் லீலைகளை வியாசதேவர் பாகவதத்தில் எழுதியிருந்தாரோ, பகவானுடைய பால்ய லீலைகள், அவரது விருந்தாவன லீலை, அவரது துவாரகா லீலை, அவரது மதுரா லீலை, இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய ஓரோ லீலைகளையும் வியாசதேவர் பாகவதத்தில் எழுதியிருந்தாரு. அதே போல பிருந்தாவன் தாஸ் தாக்கூர்
சைதன்ய மகாபுடைய பால்ய லீலை, அவர் குழந்தை பிராயத்தில் கங்கை கரையில் என்னென்ன குறும்புத்தனமெல்லாம் செஞ்சாரு. நீங்க சைத்தன்ய பாகவதம் படிச்சீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் எப்படியெல்லாம் யமுனா நதிக்கரையில் லீலை செய்தாரோ அதே போல கௌரங்கர் சைத்தன்ய மகாபிரபு கங்கை கரையில் லீலை செய்திருக்கிறார். அந்த மாதிரி சைத்தன்யருடைய பால்ய லீலை, அவரது நாம சங்கீர்த்த லீலை, அவரது பாண்டித்ய லீலை, நிமாய் பண்டிதருடைய பாண்டித்ய லீலை, அவரது சந்நியாச லீலை, இதையெல்லாம் மிக அழகாக மிக அற்புதமாக பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய பாகவதம் என்ற ஒரு அழகான இலக்கியத்தை கொடுத்திருக்கார். அது 2 புஸ்தகம், ஒன்று சைத்தன்ய சரிதாமிர்தம், இன்னொன்று சைத்தன்ய பாகவதம். எப்படி பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை நம்ம பாகவத்திலிருந்து படித்து தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல நம்முடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த 2 புஸ்தகங்கள், ஒன்று சைத்தன்ய சரிதாமிர்தம், அதனுடைய ஆசிரியர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி. இந்த சைத்தன்ய பாகவத்தின் ஆசிரியர் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். அவர் மிக அழகாக சைதன்ய மகாபுடைய நாம சங்கீர்த்தன லீலைகளையும் அவரது சந்நியாச லீலைகளையும் அவரது குழந்தை பருவ பால்ய லீலைகள்லாம் மிக அழகாக எழுதியிருக்கார். அதற்காகவே இந்த பூமியில் தோன்றியவர் சைதன்ய மகாபுரி யாரு, மகாபிரபுடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, அவரது தெய்வீகமான லீலைகள் என்ன, அவருடைய கருணை என்ன, அவர் எந்த மாதிரி பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு. அந்த சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக தனது சைத்தன்ய பாகவதத்தில் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் மிக அழகாக எழுதியிருக்கார். அதனால இன்னைக்கு அப்பேர் போட்ட ஆச்சாரியர் தோன்றிய தினம். அவர் நித்யானந்தபுடைய அருளால மிக அழகாக இந்த சைத்தன்ய பாகவதத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் விளக்கம் கொடுத்திருக்காரு, கமெண்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. பிரபுபாதர் சைத்தன்ய சரிதாமிர்தத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி கிரந்தங்களை படிக்கும்போது சைத்தன்ய சரிதாமிர்தம், சைத்தன்ய பாகவதம் இதெல்லாம் படிக்கும்போது சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் பகவான் கிருஷ்ணருந்து வேறானவர் அல்ல. யாரொருத்தர் சைதன்ய மகாபுருடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொள்றாங்களோ, யார் அவருடைய போதனைகளை பின்பற்றாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல அதீத அன்பு பிரேமம் அது உண்டாகும். அதனால இந்த நாம ஜபம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாம ஜபத்தை உச்சாரணம் செய்வதால, பக்தர் சங்கத்தில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபிப்பதால, சைதன்ய மகாபுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதாலும் பாடுவதாலும், அவரது புகழ் பாடுவதால, சைதன்யருடைய லீலைகளை கேட்பதால நம் இதயத்தில் இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணரை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும், உணர ஆரம்பிக்கிறோம். கிருஷ்ணர் நம்ம இதயத்தில் இருக்காரு, அவர் நம்ம கூடயே இருக்காரு, அவர் நாமத்தில் இருக்காரு, பாகவதத்தில் இருக்காரு, விக்கிரகத்தில் இருக்காரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் மேல கலங்கமில்லாத அன்பு நமக்கு வரணும்னா நம்ம பிருந்தாவன் தாஸ் தாக்குடைய ஆசீர்வாதம் பிரார்த்திக்கணும். பூர்வாச்சாரியருடைய அனுகிரகம், பூர்வாச்சாரியின் அனுகிரகங்களை வேண்டி பிரார்த்திக்கணும். பிரபுபாதர் நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர் அவருடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்திக்கணும். வைணவர்களுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்திக்கணும். இப்படி பிரார்த்தனை செய்து பகவானுடைய நாமத்தை குற்றமற்று ஜபித்து கவனமாக ஜபித்து நாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யும் போது நம்ம இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் சைதன்ய மகாபிரபுவையும் நாம் திருப்தி செய்து அவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக பெறும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.